ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி சோயா பீன்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ள சோயா பீன்ஸை ஆட் பண்ணிக்கொண்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. சோயா பீன்ஸை அதோட 5 மினிட்ஸுக்கு பிறகு அதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். அது நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு அது ஒரு சட்டி ஒன்றில் போட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது லங்கா சோயில் வர சோயா பீன்ஸோட வர சிக்கன் ஃப்ளேவர். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. சிக்கன் கறி பவுடர் சரி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணால் போதும். அதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கையால் மிக்ஸ் பண்ணினாலும் நல்லா, அப்போ தான் எல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எல்லா இடத்துக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு நினைவு இல்லை. கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா தண்ணி ஆட் பண்ண வேணாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு பிறகு திறந்து பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி எல்லாம் வற்றி இப்படி ட்ரை ஆகிக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி செய்யுங்க, அப்போ தான் அது கருவாது. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த பீன்ஸை வேறு ஒரு கப் ஒன்றில் மாற்றிக்கோங்க. அந்த பீன்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே ட்ரையாக வைக்குது, தண்ணி இல்லை. அது ஒரு கப் ஒன்றில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே கடாயில் அதே பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பேன் சேஞ்ச் பண்ண வேணாம், அதே பேன்லேயே ஆயிலை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக நல்லா ஆயில் ஹீட் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணணுமென்று ஆட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வைங்க. அதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இஞ்சி பூண்டு விழுந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கு பிறகு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கிற பீன்ஸை சோயா பீன்ஸ் அதையும் அதே சட்டியில் போட்டு மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணினேன். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மசாலா எல்லாம் இறங்கி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.